இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 வாசகங்களும் நோன்பை பற்றி பேசுகிறது. நோன்பு என்று சொன்னவுடன் நம் நினைவுக்கு வருவது உணவு. இந்த 40 நாட்களும் இந்த உணவை சாப்பிடக்கூடாது என்று ஒருத்தல் முயற்சி செய்வதற்கு நாம் முற்படுவோம். அதுவும் செய்யலாம். ஆனால் அதைவிட ஆழமான சில கருத்துக்களை நம்முடைய இன்றைய திருத்தந்தையும் இதற்கு முன்பு திருத்தந்தையர்களாக இருந்தவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அவைகள் என்னவென்று பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகிறார், நோன்பு என்பது உங்கள் தலையை தாழ்ச்சியுடன் இறைவன் முன்பு பணிய செய்து உங்கள் பாவங்களை நினைத்து பாருங்கள். பின்பு கடவுள் விரும்பும் நோன்பு என்பது உண்மையுடன் இருப்பது, அந்த உண்மையை வாழ்நாளில் எப்பொழுதும் கடைபிடிப்பது. இதைத்தான் அவர் நோன்பு என்று சொல்லுகின்றார். இதற்கு முன்பு திருத்தந்தையாக இருந்த 16ஆம் பெனடிக்ட் கூறுகிறார், பாவத்தை தவிர்ப்பதும் பாவம் செய்வதற்கு நம்மை தூண்டுகின்ற அனைத்தையும் தவிர்ப்பதே நோன்பு என்று என்கிறார். அதே போன்று திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் என்ன கூறுகிறார் என்றால், நோன்பு என்பது ஒரு அடையாளம், அதாவது தேவையற்றவைகளை விடுவிப்பது, குறிப்பாக ஈகோ, அதாவது நான் என்னும் அகந்தையை நான் என்னிடமிருந்து அகற்றுவது. அதே போன்று தனிப்பட்ட என்னிடமுள்ள குறைபாடுகள் என்ன என்று கண்டறிந்து அவற்றை விட்டு விலகுவது, எனக்கு உணர்ச்சிகளை தூண்டுகின்ற செயல்கள் எது என்பதை அறிந்து அவற்றிலிருந்து நான் விடுபடுவது. அதேபோன்று தேவையற்ற ஆசைகள் என்னிடம் இருக்கிறது என்றால் அந்த ஆசைகளிலிருந்து விடுபடுவது. இதைத்தான் அவர் நோன்பு என்று சொல்லுகின்றார். குறிப்பாக நமது ஆசைகளுக்கு வடிகால் அமைப்பது, எது வேண்டும் எது வேண்டாம் என்று முடிவெடுப்பது. அதேபோன்று நம்முடைய உள் உணர்வுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வது மற்றும் நல்லது செய்யவும் நல்லது நினைக்கவும் நம்மை உருவாக்குவது. மற்றொன்று, நோன்பு என்பது பிறரின் தேவைகளுக்கு தன்னிடம் உள்ளதை இழப்பது. ஆக அன்புக்குரியவர்களே, நமது முதல் வாசகம் இதை தான் வலியுறுத்துகிறது. முதலில் நாம் பாவம் என்னும் கட்டிலிருந்து அவிழ்க்கப்பட வேண்டும். பின்பு மற்றவர்கள் அந்த பாவக்கட்டிலிருந்து வெளிவர நாம் உதவி புரிய வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே இயேசு நோன்பு வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இறைமகன் அவர்களோடு இருக்கும்போது நோன்பு வேண்டாம் என்கிறார். ஆக இறைமகன் எப்பொழுது மனிதர்களோடு இருக்க முடியும்? அவர்கள் உண்மையிலேயே நோன்பிருந்து தங்களுடைய வாழ்வில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து, எதை செய்யக்கூடாதோ அதை தவிர்த்து, குறிப்பாக கடவுளுடைய திருவுளத்தை வாழ்வாக்குகின்றவர்கள் எப்பொழுதும் இயேசுவோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நோன்பு, பெரிய பெரிய நோன்புகள் தேவைப்படாது. மற்ற நம்மை போன்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நோன்பு என்பது தேவைப்படும். ஆகவே நாம் இப்பொழுது கேட்ட அனைத்தையும் மீண்டும் ஒரு முறை கேட்டு சிந்தித்து, இந்த 40 நாட்களும் நான் எனக்குள்ளிருந்து விடுதலை அடைய வேண்டும், என்னுடைய ஆசைகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். நான் எதற்கெல்லாம் கட்டுப்பாடின்றி என்னுடைய வாழ்வில் இருக்கின்றேனோ அவற்றில் நான் விடுபட வேண்டும். அவ்வாறு விடுபடுகின்ற பொழுதுதான் இந்த நோன்பு சிறந்த நோன்பாக, உண்மையான நோன்பாக இருக்கும். சிந்திப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.